அனைவருக்கும் வணக்கம். உலக செய்தியான ஈரான் மீது கிட்டத்தட்ட இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டு முயற்சியில், அதாவது ஒன்று சேர்ந்து ஈரானுடைய தலைநகரை தெஹ்ரானை தாக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துனா, பங்கு சந்தையில் கண்டிப்பாக இதோடைய எதிரொலி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு போர்ன்ற வகையில் இது உண்மையிலே இது ஒரு பெரிய 3ஆம் உலகப் போர் அளவுக்கு இது பேசப்படும். ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளிப்படையாகவே சொல்கிறாரு, ஈரான் மக்கள், இது உங்களுக்காக தான் நான் இந்த போரை தொடர்ந்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே அமைதியாக இருங்க. நீங்கள் எதிர்க்கிற உங்கள் அரசை நாங்கள் வீழ்த்தி அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு நீங்களே எனக்கு உதவி செய்வீங்கன்றது ரொம்ப நுட்பமான ஒரு வார்த்தையை ட்ரம்ப் பயன்படுத்தியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் ஒரு சீரியஸான மேட்ரு தான். பங்கு சந்தையில் இதனுடைய எதிரொலிகள் கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே சனி ஞாயிறில் தான் இவனுங்க இந்த சண்டையே வைப்பானுங்க போல் இருக்குது. ஏன்னா பங்கு சந்தையில் இதனால ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு முன்கூட்டியே அவங்களுடைய கரன்சி எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இங்கே இந்த போர் மூலியமாகவும் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு செயல் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். இதில் அப்பாவி மக்கள் தான் பலிகடாவாக ஆக்குறாங்க. ஈரானுடைய சூழ்நிலை இப்போ ரொம்ப மோசமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதோடைய தலைநகரை தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஈரானும் பதிலடி கொடுக்கும் வகையில் தன்னுடைய வான் பாதுகாப்பு மையத்தை பெரிதுபடுத்திக்கிட்டு இருக்குது. இந்த போர் எதுக்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.